மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். விதிகளின்படி ஆய்வு செய்து விரைவில் என் முடிவை அறிவிப்பேன். விரைவில் என்றால் இன்றைக்கு மாலைக்குள்ளாக அறிவிப்பேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்களை சந்திச்சு கோரிக்கையில முன்வைத்திருக்காங்க. ஏற்கனவே கோரிக்கை நிலைநிறுத்தும் போது 3 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இது ராஜினாமா ஏன் ஏற்கப்பட்டது என்ற கேள்வி முன்வைத்திருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சட்டமன்ற விதிகளின்படியும் சட்ட முறைகளின்படியும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய நேரத்திலே சரியான முடிவை எடுத்து நிச்சயமாக அதை அறிவிப்போம். ஆனா அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டதுல ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கும் போது சட்டமன்ற குழுத் தலைவர் கொறடா புதுகை பேரவைகள் நடந்திருக்கக்கூடிய நிலையில ஏன் ராஜினாமா கடிதத்தை ஏற்றாரு, நிலுவையில் வைக்க வேணும் அப்படிங்கறதா அவருடைய கோரிக்கையா இருக்கு. இப்போதுதான் என்னிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். 3 பக்க மனுவில் குறிப்பிட்டுள்ள எல்லா விவரங்களையும் நான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சபாநாயகர் நேற்று ஏற்றுக்கொண்ட அந்த கடிதத்தை திரும்ப பெறணும் அப்படின்னா நீதிமன்றத்தை அவர்கள் என்னிடம் மனு கொடுத்த பிறகு என்னுடைய முடிவுக்காக காத்திருக்கலாம், அல்லது அவர்கள் விருப்பப்படி என்ன நடவடிக்கை எடுத்தால் அதில் நான் குறுக்கிட முடியாது. சபாநாயகர் என்ற முறையில், அவைத்தலைவர் என்ற முறையில் நான் என்னுடைய பணியை சீராக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். யாரும் எனக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, சபை விதிகளுக்கு உட்பட்டு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். முறையான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு முறையாக வழங்கப்படும். அதிகாரம் கிடையாது, அவர் ஏற்றுக்கொண்டதை திரும்ப பெறணும் அப்படின்றது தொடர்ச்சியா அதிமுகவுடைய இபிஎஸ் தரப்பு குழுவினர் தெரிவிக்கிறாங்க சார். ஸ்பீக்கர் ஹஸ் நோ பவர் சொல்லியிருக்காரு. அதிகாரம் கிடையாது அவர்கள் கருத்தை அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய அதிகாரம் என்ன என்பது என் சட்ட விதிகள் சொல்லுகிறது, சட்டமன்ற விதிகள் சொல்லுகிறது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நீதிக்கு தான் நான் தலைவன். 3 ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதானா அரசியல் வெளியிடப்பட்டிருக்கா? 3 ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதானா? அவர்கள் கொடுத்திருக்கிற 3 பக்க மனுவில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கிறது. அதை பற்றி முறையாக ஆய்வு செய்து விரிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். ஆனா ஏற்கனவே முடிவெடுத்து விட்டோம்ல சார், 3 பேர் ராஜினாமா செய்து ஏற்கப்பட்டிருக்கிறது, அரசியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப எடுக்கக்கூடிய முடிவில் உறுதியாக இருக்கப்படுதா? ஆனா கொடுத்த கோரிக்கையில் ஆய்வு செய்வது இன்று காலையில் தான் அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த மனு என்னுடைய ஆய்வில் உள்ளது. அதில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி நடவடிக்கை எடுக்கிற போது உங்களுக்கு நான் நிச்சயமாக நேற்று எடுக்கப்பட்ட முடிவு உறுதியானது சார். அது ஏற்கப்பட்டது உறுதியாக இருக்குமா சார்? அவங்க சொல்றது அவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க இந்த மாதிரி திரும்ப பெறணுன்றது. ஆனா நம்மளுடைய தரப்புல ஏற்கப்பட்டதா அப்படின்றத அர்த்தமா சொல்றாங்க. அவர்கள் கருத்தை 3 பக்க மனுவிலை கொடுத்திருக்கிறார்கள். நான் சட்ட முறைப்படியும் சட்டமன்ற விதிகளின்படியும் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முடிவுதான் இறுதியானது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதற்கு சட்டப்பேரவை விதி என்ன சார்? ஒரு எம்எல்ஏ என்ன ரூல் படி அவங்க ராஜினாமா பண்ணலாம்? பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக விரும்பும் ஒரு உறுப்பினர் இதற்கான இணைப்பில் உள்ள படிவத்தில் பேரவைத் தலைவருக்கு தம்முடைய எண்ணத்தை தம் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு தெரிவிக்க வேண்டும். பேரவைத் தலைவர் ஒரு உறுப்பினரது பதவி விலகல் ஏற்றவுடன் அச்செய்தியை தகவல் நாளிதழிலும் அரசிதழிலும் கூடிய விரைவில் வெளியிட வேண்டும். அப்படிதான் நேற்றே அவர் ராஜினாமா ஏற்கப்பட்டதுடன் அரசிதழில் அதை உடனே மாலையே வெளியிட்டிருக்கிறோம். முறைப்படி நேற்று அந்த 3 பேர் ராஜினாமாவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரஸ் மீட் பார்க்கும்போது அபிஷியலா வரல, எப்ப நோட்டிபிகேஷன் வந்ததோ அப்பதான் முறைப்படி ராஜினாமா என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்காரு வெளியே. அவர்கள் என்ன வாதத்தை வேண்டுமானால் வெளியில வைக்கலாம். நான் சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதை மீறி செய்வதற்கு எனக்கு எந்த அதிகாரம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். 21 நாள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி ராஜினாமா கொடுக்கிறது ஒரு சபாநாயகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து, அது என்னுடைய ஆளுகைக்கோ என்னுடைய யோசனைக்கோ
அல்லது என்னுடைய தகவலுக்கோ அல்ல. அவர்கள் விருப்பப்பட்டு வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தால் அது முறையாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதா என்னுடைய வேலை. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த ராஜினாமா கடிதம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது என்னுடைய வேலை. என்னுடைய பணியை நான் செய்திருக்கிறேன். குதிரை பேருங்கிற விமர்சனத்துக்கு ஸ்பீக்கரா சபாநாயகரா உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லை, அதை பற்றியான எந்த கருத்து நான் சொல்ல விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா கடிதத்தை முறையாக கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சட்ட விதிகளின்படி நடந்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் நிறைவாக செய்திருக்கிறேன். உங்களுடைய ஊகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் நீங்க பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருந்தப்ப அவர் எதுவும் கேட்கல, இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு அவருக்கு பழி வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. நான் வந்து சொல்றீங்க இல்ல, அதாவது யாரையும் பழி வாங்குற இடம் இந்த சபாநாயகர் அலுவலகமோ சட்டமன்ற பேரவையோ அல்ல. ஒரு உறுப்பினர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அவர் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை நேரிலே வந்து ராஜினாமா கடிதம் என்று தருகிற போது அது முறையாக இருக்கிறதா என்பதை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. என் கடமையை நான் செய்திருக்கிறேன். அவர்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டால் அல்லது ஊடகவியலாளர் நீங்களே ஏதாவது கற்பனை செய்து கொண்டால் எனக்கு எந்த பழிவாங்க உணர்ச்சியோ யார் மீது கோபமோ விருப்போ எனக்கு கிடையாது. நான் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நடப்பேன். அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறேன். இபிஎஸ் தரப்பு கொடுத்த அந்த கடிதம் மேல டிஸ்குவாலிபிகேஷன் நடவடிக்கை அந்த எம்எல்ஏக்கள் மேல எடுப்பீங்களா? 40 days மேல ஆயிருச்சு. அது ஆய்வுக்கும் நடவடிக்கையும் உட்பட்டிருக்கிறது. நிச்சயமா நடவடிக்கையில் தொடரும். முறையான கெசட் வந்துவிட்டது, அரசியலில் அது வெளியிடப்பட்டு விட்டது. முறையான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் தான் வெளியிட. அதற்கும் சட்டசபை தலைவர் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதை நீங்க குதிரை வேகத்துல வந்து செயல்பட்டு கெசட்ல வெளியிடுறதாக வந்து சொல்றாங்க. என்னுடைய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னதாலும் அந்த விதியின்படி நான் செய்திருக்கிறேன்.